இந்திய அரசு வந்து நடவடிக்கை எடுத்த ஆப்ரேஷன் நடவடிக்கை அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஆப்ரேஷன் அஜய். அது வந்து இஸ்ரேலுக்கும் ஹமாஸ் பிரிவுகளுக்கும் இடையே போரின் பதட்டத்தினால அங்கே இருக்கிற இந்தியர்களை கூப்பிட்டு வரதுக்காக இந்திய அரசு எடுத்த நடவடிக்கை பேர் தான் ஆப்ரேஷன் அஜய். அடுத்து வந்து ஆப்ரேஷன் கங்கா. இது வந்து உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே போர் பதட்டத்தினால அங்கே இருக்கிற உக்ரைனில் இருக்க இந்தியர்களை அழைத்துட்டு கொண்டு வர நடவடிக்கை தான் ஆப்ரேஷன் கங்கா. ஆப்ரேஷன் கருணாங்கிறது மோச்சா புயலினால் பாதிக்கப்பட்ட மியான்மர் பகுதிக்கு உதவிட இந்திய அரசு வலியுறுத்தது. அடுத்தது வந்து ஆப்ரேஷன் காவேரி. இது வந்து சூடானில் இருக்கிற இந்தியர்களை அழைத்துட்டு வர எடுத்த ஒரு நடவடிக்கை. அடுத்து ஆப்ரேஷன் சிந்தூர். இது வந்து பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இடையே போரில், அதாவது இராணுவ நடவடிக்கையில் இந்திய அரசு வந்து ஏற்படுத்தின ஒரு ஆப்ரேஷன் பேர் தான் ஆப்ரேஷன் சிந்தூர். ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையான ஒரு போர்னால ஈரான் வந்து ஆப்ரேஷன் நைட்மேர் ஹேமர் அப்படிங்கிற ஒரு ஆப்ரேஷனை எடுத்தாங்க. அதேமாரி இஸ்ரேல் வந்து ஆப்ரேஷன் ரைசிங் லைன் அப்படிங்கிற ஒரு ஆப்ரேஷனை முன்னிறுத்துறாங்க. அவங்க வந்து ஈரானோட அணுசக்தி நிலையங்களை தடவாளங்களை அழிக்கிறதுக்காக எடுத்த ஆப்ரேஷன் பேர் தான், இஸ்ரேல் எடுத்த ஆப்ரேஷன் பேர் தான் ஆப்ரேஷன் ரைசிங் லைன். அமெரிக்காவுக்கு பதிலடி தாக்குதல் கொடுக்கறதுக்காக ஈரான் எடுத்த ஆப்ரேஷன் நைட்மேர் ஹேமர், அதுதான் ஈரான் எடுத்த ஒரு நடவடிக்கை. அதுக்கப்புறம் வந்தே பாரத் மிஷன். இது வந்து கோவிட்-19 பாதிக்கப்பட்ட இந்தியர்களை இந்தியாவுக்கு அழைத்துட்டு வர ஏற்படுத்தப்பட்ட ஒரு நடவடிக்கை தான் வந்தே பாரத் மிஷன். நெக்ஸ்ட் வந்து ஆப்ரேஷன் கங்கா சொல்லிட்டேன். ஆப்ரேஷன் தேவி சக்தி. இது வந்து தாலிபானுக்கும் ஆப்கானிஸ்தானில் இருக்கிற இராணுவத்துக்கும் இடையே ஏற்பட்ட இதனால அங்கே இருக்கிற இந்தியர்களை அழைத்துட்டு வர ஏற்படுத்தப்பட்ட நடவடிக்கை தான் ஆப்ரேஷன் தேவி சக்தி. ஆப்ரேஷன் சிந்து. இது வந்து ஈரானில் இருக்கிற இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையே போறதுனால ஈரானில் இருக்கிற இந்திய மக்களை அழைத்துட்டு வர ஏற்படுத்தப்பட்ட நடவடிக்கை தான் ஆப்ரேஷன் சிந்து. ஆப்ரேஷன் காவேரி. இது வந்து சூடானில் இருக்கிற இந்தியர்களை அழைத்துட்டு வர ஏற்படுத்தப்பட்ட நடவடிக்கை.